வணக்கம் நண்பர்களே. திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவிய கருணாநிதியின் வாரிசு. கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பெண் பிரபலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதா பரவி வரும் செய்தி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்வு ஆளும் தரப்பிற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே நிலவி வரும் அரசியல் போட்டியில் ஒரு புதிய பிரமாணத்தை உருவாக்கியிருக்கு. என்ன நடக்குது மதுரையில்? கருணாநிதி பேத்தியால் அடுத்து என்ன நடக்க போகும் அரசியல் அதிர்வுகள் என்னென்ன, விளைவுகள் எப்படி இருக்கும், இங்கே நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தோட 12வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற விழாவில் திமுகவோட முன்னாள் தென்மண்டல அமைப்பாளர் மு.க. அழகிரியின் மகளான கயல்விழி கலந்து கொண்டார். மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து கலந்து கொண்டது பரபரப்பாக பேசப்பட்டது. நட்பு ரீதியாகவும் அழைப்பின் பேரிலும் இந்த விழாவில் கயல்விழி கலந்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது அடுத்த கட்டமாக கயல்விழி விரைவிலே தாவேகாவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுது. தாவேகாவோட வளர்ச்சி பணிகளிலும் தமிழக மக்களுக்கான சமூக நீதி பணிகளிலும் தனது முழுமையான பங்களிப்பை வழங்கப் போவதாக கயல்விழி உறுதி தந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வலம் வருது. அதிலும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு கயல்விழி தீவிரமாக செயல்படுவதாகவும், குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் மேயர் பதவியை அவர் குறிவைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. ஒருவேளை கயல்விழி தாவேகாவில் இணைவதானா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தாவேகாவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும். ஆனால் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பெண் தாவேகாவின் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மீது ஈர்க்கப்பட்டு தானா முன்வந்து அக்கட்சியில் இணைவது திமுகவுக்கு இது பலவித நெருடலை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரியுது. காரணம், கலைஞர் இருந்தவரை மு.க. அழகிரியின் கோட்டையா மதுரை விளங்கி வந்தது. பிறகு அழகிரியின் ஆதரவாளர்கள் பலர் மு.க. ஸ்டாலின் பக்கம் திரும்பி வந்தாங்க. எனினும் மு.க. அழகிரியை மீண்டும் கட்சியில் இணைத்திருந்தா திமுக இவ்வளவு பலவீனமடைந்திருக்காது என்ற அதிருப்தி கடந்த 5 வருட காலத்திற்கும் மேலாக நிலவி வருவதையும் நாம் பார்க்க முடியாது. கயல்விழி தாவேகாவில் இணைவதா சொல்லப்படுவது குறித்து நாம் சில திமுக நிர்வாகியிடம் பேசும்போது தென் மண்டலத்தின் அதிகார மையமாக திகழ்ந்த அழகிரியின் மதுரை முழுக்கையாக ஒப்படைத்திருந்தா கூட்டணி தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினும் தென் மாவட்டங்கள் குறித்து பதற்றமின்றி இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி திமுக ஸ்டாலின் அவர்களே அழகிரிக்கு துரோகம் செய்திருக்கிறார். இதனால்தான் தாவேகாவில் தற்போது அவரது மகள் இணைய போகிறாள் என்கின்ற சவாலை திமுக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.